நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம் சொல்லுங்க. கலை, இன்னைக்கு ஏடிஎஸ் ஆட்டோமொபைல்ஸோட 3 மணி மீட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுதா? எஸ் மேடம். எம்டி மிஸ்டர் கிரீஷ் உங்களை மீட் பண்ணுவாரு. ஃபைன் கலை, தேங்க் யூ. சொல்லுங்க கலை. மேடம், சேஷாத்ரி சாரோட பிஏ மிஸ்டர் ரமேஷ் உங்ககிட்ட பேசணுமா? கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ ரமேஷ், சொல்லுங்க. ரேவதி மேடம், சேஷாத்ரி சார் உங்களை பார்க்கணுமா? நீங்க ஹெட் ஆபீஸ் வந்துருங்க. ஓகே ரமேஷ், ஏடிஎஸ் ஆட்டோமொபைல்ஸோட மீட்டிங் முடிச்சுட்டு 4 மணிக்கு நேரம் வந்துடுறேன். இல்ல மேடம், சேஷாத்ரி சார் உங்களை 3:30 மணிக்கே வர சொல்லியிருக்காரு. அது எப்படி ரமேஷ் முடியும்? உங்க மீட்டிங்கை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க முடியுமா? ஓ நோ மேடம், நாட் பாசிபிள். ஏற்கனவே அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. நீங்க எப்படியாவது வந்துருங்க மேடம். ஓகே. ஹலோ கலை, ஏடிஎஸ் எம்டி கிரீஷோட டைரக்ட் லைன் போட்டு கொடுங்க. ஹலோ கிரீஷ் ஹியர். ஹலோ கிரீஷ், ஐ எம் ரேவதி ஃப்ரம் பிபிசி பேங்க். மேம் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன் ஃபைன். நீங்க? குட் குட். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார் உங்கள்கிட்ட. சொல்லுங்க மேம். இன்னைக்கு நம்ம 3 மணி மீட்டிங்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? பிகாஸ் எனக்கு இப்பதான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. தேர் இஸ் an urgent மீட்டிங் தேர். இதுல என்ன இருக்கு மேடம்? நோ ப்ராப்ளம். என் செக்ரட்டரி கிட்ட கவிதா ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. இதுக்கு எதுக்கு நீங்க கால் பண்ணீங்க? உங்க பிஏ கவிதா கிட்ட சொல்லிருக்கலாமே. நோ நோ, அது மரியாதையே இல்ல. ஐ டெஃபினெட்லி ஓ யூ an explanation. நோ ப்ராப்ளம் மேடம். நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நோ ப்ராப்ளம் மேம். செக்ரட்டரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே சார். ஷபா, நவம்பர் மாசம் இப்படி வெயில் அடிக்குதே. ஏன் போன வருஷம் மட்டும் நவம்பர் மாசம் என்ன பனி கொட்டுச்சா என்ன? அது நீ வெளில போய் பாரு, வெயில் எப்படி காயுதுன்னு. முட்டையை உடச்சு ஊத்துனா தள்ள ஆம்லெட்டே வந்துடும். புரியுதா? ரொம்ப நேரமா ஆளை காணோம். எங்க போயிட்டு வர? அதுவா, நான் பேங்க் போயிருந்தேன். அந்த வேலைக்கு தான் பத்மா இருக்காளே, நீ எதுக்கு போன? அவ பாவம், அவளும் எவ்வளோ வேலை தான் செய்வா. அதான் போனா போதும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். அது சரி. பத்மா எங்க இப்போ? நீ தான் வெளில வேலைக்கு அனுப்பிச்சிருக்கிய, அதுக்கு போயிருக்கா. மணி எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான்னு சாரதா அடிக்கடி சொல்லுவா. இப்பதான் உண்மை தெரியுது. மேம், நான் ஹெல்ப் கேட்டிருந்தா போடான்னு சொல்லியிருப்பேன் மேம். பத்மாங்கிறதுனால பண்ணிட்டு இருக்கான் அவன். அதை விடுங்க அர்ஜுன், இந்த ஆஃபீஸை நம்ம ஃபுல்லாக ஏசி ஆக்குறோம். வேணாம், சென்ட்ரலைஸ்ட் ஏசி ஆக்குறோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு ஸ்வெட்டரை போட்டு ஆஃபீஸ்குள்ளே உக்காடுறோம். ஏசியா எதுக்கு திடீர்னு இதெல்லாம்? மாதம் 12,000 கொடுக்கறதுக்கு 12 தடவை நாக்கு தள்ளும். இப்போ ஏசிலாம் ஒரு மேட்ரா அப்படின்னு பண்ணிடலாம். இனிமே சம்மர் ஏப்ரல் மேல தான் வரும். அப்போ பாத்துக்கலாம். நீ அடங்கு. ஏப்ரல் மேல சம்மர் ஒன்று எங்களுக்கு தெரியாதா அர்ஜுனு? நம்ம ஆளுக்கு ஒரு கார் வாங்கணும். வெயில சுற்றி கையெல்லாம் ஒரே டேன் ஆயிடுது. ஆளுக்கு ஒரு கார் கொஞ்சம் ஓவரா தெரியல. இதெல்லாம் வேணும்னா நீனு நானு இந்திரா மேம் மட்டும் கார் வாங்கிப்போம். இவன் அந்த ஹோட்டல் ஸ்கூட்டிலேயே வரட்டும். நான் வேணா பத்மாவை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். வாட் யூ சே? ராகுவோ கேதுவோ ஏதோ ஒன்று உனக்கு எக்கச்சக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சம்மடி வாங்க போறேன் என்கிட்ட. அப்படியே சரி, அதை விட இந்த ஹவுஸ் ஓனர் துர்ராஜ் வந்தா என்னை மீட் பண்ண சொல்லு. மொத்தமாக 10 மாதம் வாடகையா மூஞ்சில் அடிச்சிடுவோம். இல்லை 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 இல்லை, இந்த பில்டிங்கை வாங்கிடுவோம். உண்மையில வெளியில வெயில் ஜாஸ்தியா தான் இருக்கு நினைக்கிறேன். ஏன்டா இப்படி கனாபனான்னு பேசிட்டு இருக்க? டேய், நம்ம முன்ன மாதிரி இல்லடா. நம்ம அக்கௌண்ட்ல தேவையான சேவிங்ஸ் இருக்கு. இந்திரா மேம் வந்த நேரம் வேற நல்ல நேரம். எந்த பேங்காக இருந்தாலும் நமக்கு உடனே லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஓஹோ, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நீ சமூக சேவை பண்ணிட்டு இருந்தல, அப்பவே நடந்துச்சு. டேய் மணி, எஸ், ஃபர்முக்கு வெறும் பணம் இருந்தா மட்டும் போராது, நல்ல நேமும் வேணும். அது அர்ஜுனால தான் வந்தது, புரிஞ்சுதா? யார் மேம் இல்லைண்ணா?
மேம் எனக்கு தனி கேபின் கொடுத்துருங்க. இந்த ஃப்ளோரிங்லாம் எனக்கு பிடிக்கல, மாற்றணும். நம்ம ஃபர்ம் அக்கௌண்ட்ல இப்போதைக்கு சேவிங்ஸ் இருக்கிறது உண்மைதான். நீ சொல்ற மாதிரி செலவழிக்க ஆரம்பிச்சோம் அவ்வளவுதான், காலி. சுமார் ஷாதா, நம்ம இந்த ஆஃபீஸை மாத்துறோம். கிட்டத்தட்ட சுந்தரம் சார் ஆஃபீஸ் மாதிரி லிஃப்ட்லாம் வச்சு. டெஃபினட்டா மறக்கண்டிடுச்சு அர்ஜுன். இவனுக்கு விட்டா கிரவுண்ட் ஃப்ளோருக்கே லிஃப்ட் கேட்பான் போல் இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. டேய் மணி, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, செலவு பண்றது ரொம்ப ஈஸி. மேம் செலவே பண்ணாமல் சேர்த்து வைக்கிறது தப்பு மேம். இந்த ஆஃபீஸை மாத்திரம். ஏய் கத்தி கத்தி சொல்லாதடா, துரராஜ் வந்துட போறாரா? ஒய் ஆர் யூ வரிங்? நான் தான் அப்பவே சொல்லலை இந்த ஆஃபீஸை வாங்கிடலான்னு. நீ கவலையப்படாத, சந்தோஷமா இருங்க, அதான் முக்கியம். என்ன மாறினால் நீ மட்டும் மாற மாட்டேங்கிற மணி. எங்க எல்லாருக்கும் ஒரு சிங்கிள் டீ கூட வாங்கி தர மாட்டேங்கிற. ஏன்? growthன்னு சொன்னது ஆஃபீஸோட அக்கௌண்ட்ல தான், மணியோட பாக்கெட்ல. போய் வேற கதை விடுறா அர்ஜுன். அந்த சாஃப்ட்வேர் கேஸ்ல 85 lakhs செட்டில்மெண்ட் வந்ததும் யாரையோ சண்டே பிரஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்கான். அந்த கதை என்னன்னு கேளு. அது வேற கதை அது. ஹலோ, ஏய் மேம் ஃபோன்டா அது? நம்ம ஃபோன் தானே, எந்த ஃபோனா இருந்தா என்ன? சரி உன் ஃபோன்ல பேசுறேன். ஃபோன் அடிக்கவே இல்லடா. துவராஜ் சார், இந்த பில்டிங்கை நானே வாங்கிக்கிறேன். ஒரே செக் போதுமா? வந்துடுறேன் சார், அதோ வந்துட்டேன். வேளச்சேரியில நான் குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த மேக்ஸிமர் மால் அமைஞ்சிருக்கு. இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பார்க்கிங் ஸ்பேஸை தவிர இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த தன்னோட பார்க்கிங் ஸ்பேஸாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் இந்த இல்லீகல் பார்க்கிங் ஸ்பேஸ் அமைக்கப்பட்டதுனால அங்கே இருக்கிற குழந்தைகள் தங்களுடைய விளையாடுற இடத்த இழந்திருக்காங்க. அங்க இருக்கிற கார் போக்குவரத்துனால அந்த ரோட்ஸ் எல்லாம் கெட்டு போயிருக்கு. இதனால ஏற்படுற ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷனால அங்க இருக்கிற ஜனங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை பத்தி அவங்க மால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. எனவே இந்த பொதுநல வழக்கை ஏற்றுக்கொள்ளும்படி நான் கோர்ட்டை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொதுநல வழக்கை இந்த நீதிமன்றம் அனுமதிக்கிறது. வழக்கறிஞர் எழுப்பிய கேள்விகளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் மேக்ஸ்எம்பிஆர் சிஎம்டிஏ சென்னை கார்ப்பரேஷன் பதிலளிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி சார், 3:25க்கே வந்து உங்க ஆசையை கெடுத்துட்டேனா? மிஸ்ஸஸ் ரேவதி, உங்கள் சாமர்த்தியமாக பேச நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் நீங்கள் பண்ணுற காரியெல்லாம் ஒரே முட்டாள்தனம். அப்படி என்ன சார் பண்ணிட்டேன்? நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. பப்ளிக்காக நீங்கள் என்ன அவமானப்படுத்திருக்கீங்க. இதுக்கு வேறு என்ன பண்ணணும்? வேலையில் நியாயமாக கிடைக்க வேண்டியதுலாம் எனக்கு மறுக்கப்பட்டா அதை கேட்குற முழு உரிமை எனக்கு இருக்கு சார். அது மட்டும் இல்லை, நான் உங்கள் பேரில் மட்டும்தான் நீ நோட்டீஸ் அனுப்பிச்சேன், அதுவும் கான்ஃபிடென்ஷியலா. இதை பற்றி பேங்க்ல கூட யாருக்கும் தெரியாது சார். ஸோ வெளியில் தெரியுற வாய்ப்பே இல்லை. மிஸ்ஸஸ் ரேவதி, உங்களை பற்றி சில விஷயங்கள் வெளில வந்தா அது பரவாயில்லையா உங்களுக்கு? என்ன சொல்கிறீங்க சார்? உங்கள் வண்டவாடெல்லாம் ஒரு நாள் வெளில தான் வரப்போகுது. இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் வாபஸ் பண்ணிடுங்க. உங்களோட சீப் ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூ பண்ணதா இருந்தால் எனக்கும் ஒரு 2 விஷயம் தெரியும். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா சார்? நான் கிளம்புறேன். எனக்கு ATS ஆட்டோமொபைல்ஸோட ஒரு சேல்ஸ் மீட்டிங் இருக்கு. செஞ்செல்லாம் போறாதுன்னு பேங்கோட பிக்கஸ்ட் கிளையண்ட் அங்கே போய் மானத்தை வாங்க போறீங்களா? உங்கள் வேலையெல்லாம் உங்கள் சபார்டினேட் கௌசிக்கு ரீஅலோகேட் பண்ணியாச்சு. நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறீங்க சார்? இப்போ நீங்கள் போகலாம். வாங்க தம்பி, உட்காருங்க.
இந்த கேஸை ஃபைல் பண்ணோம். யார் இந்த ஃபார்ம்லேருந்து அப்பேர் ஆக போகிறாங்க? அஸ்வினா? கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆகிடுற மனுஷன். அஸ்வின் இல்லை, நம்பி சார். அப்படியா? நம்பியா? நம்பவே முடியல. நம்பி தான் ஆகணும். பழைய மொக்கஜோக் தம்பி, கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி, ஃபைல் பண்ணிடுறேன். அப்படியே அவரை விசாரிச்சதா சொல்லுங்கள். என் பேர் தெரியும்ல? ராமலிங்கம். தெரியும் சார், நான் சொல்லிடுறேன், டோன்ட் வரி. சரி, நான் பார்த்துக்கிறேன் தம்பி. போயிட்டு வாங்க. ஓகே. ஹலோ ரேவதி. ஹலோ நம்பி, நான் இப்பதான் சேஷாதிரியோட மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். அவர் எனக்கு கேஸை வாபஸ் வாங்க சொல்றாரு. என் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என் சபார்டினேட்ஸ்க்கு கொடுத்துட்டாராம். ஐ சி. அடுத்த ஸ்டெப் என்னை வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவாங்க நம்பி. ரியலிஸ்டிக்லி வாட் ஆர் மை சான்சஸ் இன் திஸ் கேஸ்? இப்படியே போச்சுன்னா எனக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம போயிடலாம் இல்லையா? ரேவதி, கவலைப்படாத. இந்த கேஸில் சேஷாதிரியோட ஒவ்வொரு மூவும் நமக்கு சாதகமாக தான் இருக்கு. இதை நான் எதிர்பார்த்தது தான். வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக். பி கான்ஃபிடென்ட். இந்த கேஸை we will fight to the last. ஓகே, உன்னை நம்பி தான். ஓகே, பாய். அடுத்த கேஸ் CC 322/2011 அக்யூஸ் ரவி. கயு மணி பிரபாகர். ரொம்ப இன்வால்வ்டாக கேஸ் பார்க்குற போல இருக்கு. பார்த்து அந்த லாயருக்கு பதிலாக நீ போய் பேசிட போகிற. எனக்கு கேஸ் எதுவும் இல்லாமல் சும்மா கோர்ட்டில் வந்து வேடிக்கை பார்க்குறேன்னு குத்தி காமிக்கிறியா? ஹே கமான். நானும் என் கல்யாணத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் உன் கூட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஹனிமூன்லேருந்து வந்த அப்புறம் கூட சாரி, நான் உன்னை கொஞ்ச நாளாக அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூ சீம் டு பி ரெஸ்ட்லெஸ். அப்படியா? ஐ திங்க் உனக்கும் என்ன மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் உனக்கும் மன நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? நான் டெல்லியில் இருந்தப்போ என்னோட வேலையில் ஒரு சேலஞ்ச் இருந்தது. அங்கே வந்து எனக்கு தூங்குறதுக்கெலாம் டைம் கூட இருக்காது. ஆனால் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு சுவாரஸ்யமாகவே இல்லை. அப்பாவும் நம்பி அங்குளும் என்னை பொத்தி பொத்தி வளர்க்குறது ஒரு வசதியான கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையில் தப்பு செஞ்சு குட்டு வாங்கி அதுலேருந்து கற்றுக்க ஒரு வாய்ப்பே இல்லை அஸ்வின். யூ நோ வாட் ஐ மீன்? எஸ் கயு, நானும் இதே நிலைமையில தான் இருந்தேன் 7 வருஷம். ஒரு நாள் எல்லாம் மாறிச்சா, உனக்கும் மாறும். கம். ஹோய், அந்த டவுரி கேஸ் என்னாச்சு? இந்த ஏசிபியோட மல்லு கட்டவே முடியல மணி. இன்னும் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. ஏன்? இதுக்கு அது சொல்யூஷன் இல்லை. இந்த கேஸை இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, இது ஃபேமிலி இஷ்யூ, அப்படி இப்படின்னு என்னவோ சொல்கிறாரு. ஷோயிங் டூ மச் ஆட்டிடியூட். டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பேர் இருக்கு அவருக்கு. பேசி பார்த்தியா? இதுக்கு ஈவினிங் கூட போய் மீட் பண்ணேன். ஓவராக பேசுகிறாரு. நீ வேணா கமிஷனர் பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா. ஆமாம், இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அந்த ஏசி ஒரு வழி பண்ணுவாங்க பாரு. நீ வேற சாரதா, பேசாமல் நீ இதை கோர்ட்டில் மூவ் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுன்னு கேளு. அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும். பார்க்கலாம். நேற்றுக்கு ஈவினிங் தானே அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கேன். ஏதாவது செய்கிறாரா பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஹலோ, மிஸ் சாரதா ஸ்பீக்கிங். நான் ஜேக்கப் பேசுகிறேன். ஜேக்கப் யாரு? ஜேக்கப் வர்கீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். 2 days பேக் என்ன ஒரு கேஸ் விஷயமா மீட் பண்ணீங்க. இப்போ ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்கள் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்த உங்கள் லெட்டர் ஹெட்டில் இருந்தது. ஃப்ரீயாக இருக்கீங்களா? கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்.
ஜானகியோட ஹஸ்பண்ட் இன்லாஸ் முன்ஜாமீன் கேட்டு செஷன்ஸ் கோர்ட் போயிருக்காங்க. இப்போதான் நியூஸ் கிடைச்சது. அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோன் கால். வாட்? பட் என்ன எஃப்ஐஆர் இன்னும் ஃபைல் பண்ணலையே? பண்ணிட்டீங்களா? ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். பட் என்கிட்ட நீங்கள் பண்ண மாட்டேன்ல சொன்னீங்க. சாரி, அவசரப்படாதீங்க. எஃப்ஐஆர் எதுவும் போடல. பட் ஜானகி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாதே. ஒரு என்கொயரிக்கு வர சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். எஃப்ஐஆர் இன்னும் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்குள்ளே என்ன சார் என்கொயரி? உங்கள் பிளானே என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது ஃபேமிலி இஷ்யூ. இதில் அவசரப்படக்கூடாது. ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் கோஆப்ரேஷன். நான் உங்களை கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு இவ்வளோ டென்ஷனாக இருக்கு? அந்த ஏசிபி தான். என்ன சொன்னார்? நிறைய சொல்கிறாரு, ஆனால் எஃப்ஐஆர் மட்டும் ஃபைல் பண்ண மாட்டாராம். அந்த ஜான்வி கேஸா? எந்த ஏசிபி? எந்த ஏரியா? ஜேக்கப், நுங்கம்பாக்கம் ஏரியா. ஓ, அவரா? நேற்று கூட அவரை பற்றி சுனில் சார் கிட்ட பேசிட்டு இருந்தோம். மனுஷன் ரொம்ப நல்லவர்ப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இவரை பற்றி தான் பேசுகிற எனக்கு தெரியல. மனுஷன் இதுக்கு முன்னாடி நக்சல் ஏரியாவில் இருந்தால் போலீஸில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவருக்கு நல்ல பேர். யூபிஎஸ்சி எக்ஸாமில் டாப்பில் வந்தோம். ஐபிஎஸ் தான் வேணும்னு ஒத்த காலில் நின்றுருக்காரு. பப்ளிக்கில் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே எடுத்துக்கிறாராமா. அதுவும் லேடிஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வையேன், உடனே சால்வ் பண்ணி தான் அடுத்த வேலையை பார்க்குறான்னு சொல்கிறாங்க. நீ தான் மெச்சுக்கணும். லேடிஸ் நாங்கள் 2 பேர் போயிருக்கோம். அவர் எஃப்ஐஆர் ஒன்றுமே எடுத்துக்கல. உட்காத்தி வச்சு லெக்சர் வேற கொடுக்குறாரு. இதுதான் அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிற லட்சணமா? இருஷாரதா, மணி சொல்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனால் ஜான்வி கேஸில் ஏன் இப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு தெரியலையே. நீ என்ன நினைக்கிற? ஜான்வியோட இன்லாஸ் முன்ஜாமீன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஜானவி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? தெரியல, பேசுகிறேன். ஆனால் அந்த ஏசிபியை பார்க்கும்போது எனக்கு ஒரு மினி அன்பு செல்வன் மாதிரி தெரியுது. ஷாரதா, நீ வேணா ட்ரை பண்ண. ஏன்டா அவ்வளோ டென்ஷன் படுத்துற? ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறான்னு தெரியல. நான் இவ்வளோ டென்ஷன் இல்லாமல் கூலாக இருக்கேன். இந்த பொண்ணுங்க ஏன் அழகான பசங்கிட்ட இப்படி டென்ஷன் ஆகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் யார் அழகான பசங்க? நானா? நான் எப்படி ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட டென்ஷன் ஆகாமே இருக்கேன் தெரியுமா? தேங்க்ஸ் ஷீலா. நீ கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இட்ஸ் ஓகே, பட் நான் தான் இதை கொடுத்தேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு கம்பெனியா என்னையும் வெளியே அனுப்பிடுவாங்க. சே, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. சரி, ஒன்னு கேக்குறேன். இந்த டைம்ல இவ்ளோ சண்டை போடுறியே, இது அவசியமா? தப்பு நடந்தது என்னன்னு கேட்டேன், அவ்வளவுதான். சரி, நீயே சொல்லு, அவங்க பண்ணது கரெக்டா? கரெக்ட் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா அவங்களும் அப்படிதான். இப்ப நீ கேஸ் போட போற. உன்னோட லாயர் எப்படின்னு உனக்கு தெரியுமா? அவரும் நம்ம எம்டி மாதிரி இருந்தாருன்னா? ஏன் ஜட்ஜ்? இட்ஸ் a மேல் டாமினன்ட் சொசைட்டி. நம்ம என்னதான் உழைச்சாலும் அவங்க நம்மள வளர விட மாட்டாங்க. நீ வேணா பாரு, நான் சொல்றதா நடக்க போகுது. என்னாச்சு? நான் இன்டெஃபினட்டா லீவ் எடுத்துக்கணுமா? நோட்டீஸ் விட்டுருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா என்னை வேலையை விட்டு தூக்க போறாங்க. சொன்னல, இதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை?